அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. ஒரு விஷயம் வந்து மனசார நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தின் மூலமா எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் வச்சுக்கணும்? ஸோ பிரபஞ்சத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இது எல்லாமே பிரபஞ்ச சக்தி. ஐம்பூதங்கள் அடக்கியது அப்படின்றது மாதிரி இந்த 5 பூதங்களுமே நம்ம உடம்புகளையும் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ண தெரியணும். இப்போ நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப நன்றி. இது என்னை இயக்குறதும் நீ தான். நான் வெறும் இயங்கக்கூடிய ஒரு கருவி மட்டுமே. ஸோ அந்த இயங்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறப்போ இயக்குறவன் அவனாக தானே இருக்கான். அதை முழுமையாக ஏற்றுக்கணும்ல. நீ ரைட்டாக தான் இயக்குறியா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் வேண்டாமே. அதுதான் இப்போ நீங்கள் 11 பார்க்கும்போது யூனிவர்ஸ் நம்ம கூட பேசுதுப்பா. என்ன பேசுது அப்படின்னா, ஒரு கெட்டது நடந்தால் தான் ஒரு நல்லது நடக்கும். கெட்டதுன்ற வார்த்தையை நம்ம தான் கேட்குறோம். நம்ம கேட்காம கொடுக்கல பிரபஞ்சம். எப்பயுமே வேணுன்ற விஷயத்த 10 வாட்டி கேட்குறோம் அப்படின்னா வேணாங்காத விஷயத்த உடஞ்சது ஒரு 100 வாட்டியாவது கண்டிப்பா. ஸோ அதனால தான் இங்கே பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணமே. நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட. என்னோட மாஸ்டர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோக்குறைன்னு ஒரு சிம்பிள் போடுவோம். சோக்குறை அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்தவே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவா மாற்றும். என்ன சிம்பிள் வேணா போடலாமா? இல்ல, சோக்குறைன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. சோக்குறைன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நீங்க ஆரம்பிக்கும் போது சோக்குறைன்னு ஒரு சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா தப்பித்தவரை கூட கெட்ட வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அது அப்படி நடந்துரும். நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கும் போது உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பாசிட்டிவான வார்த்தை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவா அந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். எதுவுமே இல்லாத நிலையில கூட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை பிரபஞ்சத்துக்கு உண்டு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்சம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும், நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இந்த பிரபஞ்சத்தோடு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கறத எல்லாத்தையும் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். பொதுவாக வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட வந்து இந்த யூனிவர்ஸை நான் நம்புகிறேன், இந்த பிரபஞ்சம் எனக்கு வேணுன்ற விஷயத்த சரியான நேரத்தில் கொடுத்துரும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. பொதுவாக நான் ஒரு விஷயம் வந்து மனசார நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு சக்ஸஸ் கொடுக்கணும், அந்த விஷயத்தின் மூலமாக எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் வச்சுக்கணும்? நிச்சயமா. பொதுவாக வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் வேறு, கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் வேறு. ஸோ இங்கே வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் யார், நம்ம ஒரு உருவம் கொடுத்து இவங்க காவியா அப்படின்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றத உங்களுடைய உருவத்தை பார்க்குறேன். உங்களுடைய உருவம் பார்க்காத வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய இமேஜினேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இமேஜினில் வந்துட்டு உங்களுடைய குரலையும் உங்களுக்கான விஷயத்தையும் நீங்கள் பேசக்கூடிய ஒரு தோரணையும் வச்சு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு நான் ஒரு வடிவம் வச்சுருப்பேன் இல்லையா என்னோட கற்பனையில். ஸோ அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறப்போ என்னோட வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு பார்க்குறோம் சூரியன், சந்திரன், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். நம்மளுடைய மூச்சு காற்று யார் இயக்குறா? கண்டிப்பாக இயக்குறாங்க. அது எங்கேருந்து இயங்குது? இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சில்லுன்னு ஒரு தருணம், இப்படி ஒரு குளிர் நடக்குதுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாதானே உணர முடியும். அதை எனக்கு கையில் பிடிச்சி காட்டுங்கன்னா காட்ட முடியுமா? ஸோ நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இது எல்லாமே பிரபஞ்ச சக்தி. ஐம்பூதங்களை அடக்கியது அப்படின்றது மாதிரி இந்த 5 பூதங்களுமே நம்ம உடம்புகளையும் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ண தெரியணும். ஸோ நம்ம இங்கே வந்து வெற்றிடமா இருக்கோம். வெற்றிடமா இருந்தோம் அப்படின்னா ஒரு டம்ளர்ல வெற்றிடமா இருக்குன்றப்போ அது எவ்வளோ கொள்ளளவு முடியுமோ அதை ஊற்றினா அது கொள்ளளவாக மாறிடும். அது மாதிரி தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது உங்களுடைய ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பிக்கை. நீங்கள் காவியா இப்படி தான் இருப்பாங்க, நான் ஒரு கனவு கண்டிருக்கேன், அப்போ அதே உருவமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா. ஸோ அந்த உருவத்துக்கு ஒரு உருவம் கொடுத்துருப்போம். அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது முழுமனதான் நம்பணும். இவங்க தான் காவியா தான் பேசுகிறாங்களா, இங்கே வேற யாரும் பேசுகிறாங்களா? ஸோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு ஃபஸ்ட்டு. எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காம பிரபஞ்சத்தை நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக கொடுத்துட்டே இருக்கும். எதையுமே எதிர்பார்க்காம அந்த பிரபஞ்சத்தை நம்புன்றீங்க. நாங்க வந்து 11 பார்த்தாலே 11 எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி அப்படிதான் மேம் நாங்க கேட்குறோம். நிச்சயமாப்பா. எப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புன்றது இது செய்யுமா செய்யாதா, இது என்னவோ சொல்ல வருது, இது என்னவோ இருக்கும், ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கக்கூடாது.
ஸோ இதோ சொல்ல வராங்க, அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். இப்போ நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப நன்றி. இது என்னை இயக்குறதும் நீ தான். நான் வெறும் இயங்கக்கூடிய ஒரு கருவி மட்டுமே. ஸோ அந்த இயங்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறப்போ இயக்குறவன் அவனாக தானே இருக்கான், அதை முழுமனதாக ஏற்றுக்கணும்ல. நீ ரைட்டாக தான் இயக்குறியா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் வேண்டாமே. அதுதான் இப்போ நீங்கள் 11 பார்க்கும்போது யூனிவர்ஸ் நம்ம கூட பேசுதுப்பா. என்ன பேசுது அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்க, உனக்கு பண்ணலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்கு, நீ குழப்பம்லாம் அடையாத. நீ எடுத்து வச்ச காலம், முன் வச்சு எடுத்து வச்ச காலம் வந்து எடுத்துன்னு போயிட்டே இரு. உனக்கான விஷயங்கள் கரெக்டான பாதையில தான் நீ போற, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு யூனிவர்ஸ் நம்ம கூட பேசுது. ஆனா அதை என்ன பண்றோம், நம்ம பிலீவ் பண்ண மாட்டோம். இது ரைட்டா தப்பா, இவங்க ஏதோ சொல்றாங்களே ரைட்டா தப்பா, இது எப்படி நடத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை கிடையாது. நிறைய பேருக்கு எதையுமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இல்ல. எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபேக்காவே பாக்குறாங்க. அதான் இப்ப பிரச்சனையே. பொதுவா எங்களை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே தேவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மேம். அந்த தேவையை கடவுள் கிட்ட சொல்றோம், கடவுள் கொஞ்சம் நிறைவேற்றி வைக்கிறாரு. சரி, யூனிவர்ஸ் கிட்டயும் நம்ம கொஞ்சம் கேட்போம். அப்படிதான் எங்களுடைய புரிதல், எங்களுடைய பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் எப்படி யூனிவர்ஸ் கிட்ட சொன்னேன், எப்படி நான் இதை கன்வே பண்ணேன் அப்படின்னா, நான் வேணும்னு நினைக்கிற விஷயம் எனக்கு சேரும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கடவுள்னு ஒரு விஷயம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு உருவம் கொடுத்தா அது கடவுள். நம்ம பார்க்கக்கூடிய சிலை வடிவம் அங்கேயும் அதுவும் யூனிவர்ஸ் தான். யூனிவர்ஸ் தான் அங்கே கனெக்ட் பண்றாங்க நமக்கு. நம்ம பார்க்கக்கூடிய உருவங்கள் தான் வேறு. பட் ஆனால் நம்ம அது உருவங்களா நம்ம வடிவமைச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வேணும் வேணாங்கிறத நம்ம எப்படி கேட்கணும்னா, எனக்கு நடந்த மாதிரி இருக்கணும். நான் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இது எனக்கு நடந்த ஒரு அனுபவம். ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் போது இந்த ஜோன் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை, எனக்கு இந்த பஸ்ல போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாராவது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சப்போ, உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நான் அந்த பாதை தான் போறேன், திடீர்னு ஒரு ஃபோன் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை எனக்கு ஒருத்தவங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுற விஷயம். நான் என்ன கேட்டேன், எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வேணும், பிரபஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் முன் வச்சேன். அந்த பிரபஞ்சம் எனக்கு அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை சார்ந்ததா இருக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, ஆள் மனசுல இருந்து கேட்கணும். நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாடிஃபை பண்ணியிருக்கு நம்மளோட மைண்ட் செட். ஒரு கெட்டது நடந்தால் தான் ஒரு நல்லது நடக்கும். கெட்டதுன்ற வார்த்தையை நம்ம தான் கேட்குறோம். நம்ம கேட்காம கொடுக்கல பிரபஞ்சம். ஒரு கெட்டதா நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நல்லது நடக்கும். இது வந்து என்னுடைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ பிரச்சனை யார் கேட்குறோம், நம்ம தான் கேட்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கேட்குறதும் சரி, அதை அனுபவிக்கிறதுக்கும் நம்மளே காரணமா இருக்கும். நம்மள அறியாமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வேணுன்ற விஷயத்த 10 வாட்டி கேட்குறோம் அப்படின்னா, வேணாங்காத விஷயத்த குறைஞ்சது ஒரு 100 வாட்டியாவது கண்டிப்பா. ஸோ அதனால தான் இங்கே பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணமே. நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, பிரபஞ்சத்திட்ட ஆள் மனசுல இருந்து எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நீ அந்த தருணத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறதோட நீங்க முடிச்சிங்க அப்படின்னாலும் நிச்சயமா அதுக்கான ஒரு நிலையை அனுபவிப்போம்ப்பா. இப்போ வந்து அந்த 1111 பார்க்குறதா இருந்தாலும் சரி, 111 பார்க்குறதா இருந்தாலும் சரி, 222 பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இதுதான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் எங்களுக்கு நிறைய தடவையே சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து பொதுவாக நம்ம அந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசுறது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசும்போது சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்குமே ஒர்க் ஆகும். இந்தந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசும், அந்த யூனிவர்ஸோட நீங்கள் கனெக்ட்லேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த நேர்காணலில் எங்களோட நேயர்களுக்காக யூனிவர்ஸ் பத்தின ஒரு டிப்ஸ் நீங்க சொல்லணும் அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? இதுக்கு என்னுடைய அனுபவ தருணத்தை வந்து நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் ரேக்கி ஹீலிங் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட மாஸ்டர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோக்குரைன்னு ஒரு சிம்பிள் போடுவோம். சோக்குரை அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி அது வைப்ரேட், அதாவது அந்த இடத்தவே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றும். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சோக்குரைன்னு ஒரு சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா, உண்மையிலேயே அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். என்ன சிம்பிள் வேணா போடலாமா? இல்லை, சோக்குரைன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. சோக்குரைன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இப்படி உங்களுக்கு சுற்றுற மாதிரியான ஒரு 7 மாதிரி போட்டுட்டு, இது காற்றுலேயே தான் வரைகிறது. 3 வாட்டி இப்படி வந்துட்டு இந்த இடத்துல வரும் சோக்குரைன்னு. அது வந்து தங்கச்சாவி. இந்த ஒரு சிம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ பொதுவாக சோக்ரே சிம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சோக்ரே சிம்பிள் நம்ம கையில் உள்ளங்கையிலையும் போடலாம், நம்மளோட மூச்சு காற்றை கவனிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 to 6 o'clock அந்த டைம் பீரியடில் உங்களுடைய மூச்சு காற்று நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணிவிட்டு, பிரபஞ்சத்தோடு நான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து எனக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். தொடர்ந்து ஒரு 21 நாள் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் அது கிளியர் ஆகிறது நீங்கள் கண் கூட உணர முடியும். ரேக்கி ஹீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய மாஸ்டர் சொன்ன அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு அனுபவம். அவர் சொன்னார் எனக்கு, இவங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு இவங்க யதார்த்தமாக போயிருக்காங்க ஒரு காரில் வந்துட்டு, நமக்கு தனுஷ்கோடி தெரியும் இல்லையா,
தனுஷ்கோடி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. போகிற வழியில் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு உங்கள் கூட நாங்களும் வரலாமான்னு கேட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு. அவர் போகும்போது கிட்டத்தட்ட என்னுடைய மாஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 85 to 90 வயசுக்குள்ளே இருக்கும். அவ்வளோ ஏஜான ஒருத்தர், அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுக்கிறாரு. நான் அவர் கூட பயணப்படும் போது பார்த்தீங்கன்னா இவர் இந்த விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு தனுஷ்கோடிக்கு போகிறாங்க, ஃப்ரெண்டு கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்டிருக்காங்க. வந்தப்போ அந்த கடலில் நின்று எவ்வளோ அழகான ஒரு மலை, கடல் அலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது, இங்கே பறவைகள் சத்தம் எவ்வளவா இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, இதமான ஒரு வருடக்கூடிய ஒரு காற்றினுடைய நிலை எப்படி இருக்குன்ற மாதிரி இவர் ரசிச்சுட்டு இருந்தாராம். அவர் அதே ஃப்ரெண்டு வந்து கூட இருக்கக்கூடியவர் சொன்னாராம், இந்த தருணத்தில் இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லலாமான்னு கேட்டார். சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் குடும்பத்தில் யார் இறந்தாலும் இங்கே தான் வந்து நாங்கள் அஸ்தியை கரைப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தையை அவர் ஏன் சொன்னாருன்னு தெரியல. இவ்வளோ அழகான ஒரு பிரபஞ்சத்தை ரசிக்கிறத விட்டுட்டு இவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே சரிங்க, நாங்கள் கிளம்புறோம், எனக்கு இன்னொரு கோவில் வேறு போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் எதுவுமே அதுக்கு பதில் பேசவே இல்லை. எனக்கு லைஃப்பில் என்னங்க இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், பிள்ளைகளை செட்டில் பண்ணிட்டேன், எனக்கு எந்த கவலையுமே இல்லை, இனி கடவுள் கூப்பிட்டா நான் கிளம்ப வேண்டியதான்ற வார்த்தையை இவர் அந்த இடத்துல முன் வச்சிருக்காரு. திருப்பி இவங்க ஒரு பக்கம் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு கோவிலுக்காக போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் அதே இடத்துல அவருடைய அஸ்தி கரைக்கப்படுது. ஸோ நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, இதை ஏன் இங்கே முன் வைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையும் தாதஸ்து, அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் சொல்லி நமக்கு தேவதைகள் வந்து பிரபஞ்சத்தில் நிறைய தேவதைகள் இருக்காங்க, அவங்க வந்து வாழ்த்துவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க எப்பயுமே நீ நல்லது பேசுறியா நல்லது, கெட்டது பேசுனா கெட்டது வரும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். தப்பித்தவரை கூட கெட்ட வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அது அப்படி நடந்துரும், நீங்கள் என்ன பிரபஞ்சத்தை கேட்குங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கும் போது உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பாசிட்டிவான வார்த்தை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவாக அந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். எதுவுமே இல்லாத நிலையில கூட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை பிரபஞ்சத்துக்கு உண்டு. நம்ம இந்த பிரபஞ்சம் பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதோட நம்ம பேசணும் அப்படின்னாலும், யூனிவர்ஸோட நம்ம கணக்கிலேயே இருக்கணும் அப்படின்னாலும், அந்த யூனிவர்ஸ் நமக்கு வேணுன்ற விஷயத்தையெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எங்கள் நேயர்களுக்கு புரிகிற வகையில் சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம். நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.